Praise the Lord. Good morning. Today, Jesus Army Fellowship Word of God, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை ஒரு கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் அலையினாலும் புயலினாலும் எப்படி அந்த கப்பல் நிலை குலைந்து போய் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த நங்கூரத்தை கடலின் மேலே போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நிறுத்துகிறாங்களோ அதே போல தான் நம்ம ஏசப்பா மீது வைக்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ளாக அப்படி இருக்க வேண்டும். நம்ம அந்த நங்கூரம் தான் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம உறுதியாக வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக வருகிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தாங்குவது பலம் கொடுத்து நம்ம நிலை குலைந்து போகாதபடிக்கு நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது நமக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு பலன் கொடுத்து ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்படும் போது கர்த்தர் நம்மளே மகிமைப்படுவார். ஆமென்.